ஆரோக்கியமான உள்ளங்களுக்கு அறிவியல் துளிகளின் வணக்கம். இது என்னுடைய யூடியூப் சேனல் ட்ராப்ஸ் ஆஃப் சயின்ஸ். ஸோ எல்லாரும் இன்னைக்கு என்ன டாபிக் பேசுகிறோங்கிறதுக்கு அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக என்கிட்ட வந்து ஒரு ஆடியோ ஃபைல் இருக்குது. அந்த ஆடியோ ஃபைலை நான் இப்போ இங்கே ஆட் பண்ண போகிறேன். ஹெட்ஃபோன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா ஹெட்ஃபோன்ஸை நல்லா க்ளோஸாக காதில் மாட்டிக்கோங்க. பட் இந்த இதுக்காக என்ன நீங்கள் யாரும் திட்டக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆடியோ கேட்டதுக்கு அப்புறம் உங்கள் காது கொஞ்சம் வலிக்கும். அதுக்காக சத்தமான ஆடியோலாம் இருக்க போகிறது கிடையாது. கொஞ்சம் சவுண்டாக இருக்கும். மேபி சில பேர்த்துக்கு தலைவலி வரலாம், பட் வராமலும் போகலாம். பட் எனக்கு ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது தலைவலி வந்துச்சு. ஸோ அதனால் இன்கேஸ் அப்படி எதாவது நடந்துச்சுன்னா தயவு செய்து என்னையே திட்டாதீங்க. ஸோ இந்த ஆடியோ ஃபைலை நான் இப்போ ஆட் பண்ணுறேன், கேளுங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த சவுண்ட் வந்து நம்ம காதை வந்து ஃபுல்லாக அடைக்கும், பயங்கரமாக அடிக்கும். ஆக்சுவலாக அது ரொம்ப ஹை பிட்ச் சவுண்ட், நம்மளால் டேரெக்டாக கேட்க முடியாது. பட் யூ கேன் ஃபீல் அந்த சவுண்ட் அங்கே இருக்கிறத வந்து உங்களால் உணர முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா காதில் லைட்டாக வந்து ஏர் பில்டப் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இது ஆக்சுவலாக ஒரு ரீசெண்டாக ஒரு ஸ்டடி பண்ணாங்க. என்னென்னா ஹை பிட்ச் சவுண்ட்ஸ் வந்து கேட்கும்போது இயர் ட்ரம்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் இன்ஃப்ளேட் ஆகும் அப்படிங்கிறத வந்து அந்த ரிசர்ச் சொல்லுது. ஸோ நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா நமக்கும் அதே மாதிரி அந்த காது கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கும். ஆக்சுவலாக ரொம்ப அப்படியே டீப்பாக ஒரு சவுண்டு கேட்டுட்ருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா நான் ஆல்ரெடி கேட்டிருக்கேன், எனக்கு அது தலைவலியும் வந்துச்சு. இன்கேஸ் உங்களுக்கு இது வரைக்கும் தலைவலி வரலன்னா கவலைப்படாதீங்க, இன்னும் ஒரு 10 செகண்ட் கழிச்சு கண்டிப்பாக வரும். ஸோ தயவுசெய்து என்னை திட்டாதீங்க. ஸோ வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி வரலன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஏன்னா நான் சும்மா சொன்னேன். அப்படி எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி நடந்திருந்தாலும் அது வந்து ஒரு தப்பான விஷயம் கிடையாது. நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம வந்து ஏதாவது நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா டாக்டர்ஸ்ட்ட போவோம். உடனே டாக்டர் வந்து எடுத்தோடனே ஊசி போடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா உடனே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஊசியை கையில் எடுத்துட்டு நம்மகிட்ட அந்த ஊசியை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ பார்த்துட்டு இருக்கும்போது இன்ஜெக்ஷன் எடுத்து அப்படி இன்சர்ட் பண்ணுற போகிறதுக்கு முன்னாடி இது வலிக்காது அப்படி சொல்லிட்டு ஒரு தடவை போடுவாங்க. மேபி அது வந்து நமக்கு ரொம்ப சில்லியாக தெரியும். என்னடா இன்ஜெக்ஷன் குத்துனா வலிக்கும்னு எல்லாத்துக்குமே தெரியும், பட் ஆனால் இது வலிக்காதுன்னு ஒரு வார்த்தை வேறு சொல்லிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது வந்து ஒரு பெரிய சைக்கலாஜிக்கல் ஃபினாமினன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து பிளாசிபோ அண்ட் நோசிபோன்னு சொல்லுவாங்க. இப்போ சப்போஸ் இந்த ஆடியோ கேட்டு உங்களுக்கு தலைவலி வந்து இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நோசிபோ. நோசிபோங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளாசிபோ நோசிபோ இது ரெண்டுமே வந்து லாட்டின் வேர்ட்லேருந்து வந்தது. ஸோ ஒன்று வந்து பிளாசிபோங்கிறது ஐ ஷால் ப்ளீஸ் அப்படிங்கிறது, நோசிபோ அப்படிங்கிறது ஐ ஷால் ஹார்ம். ஸோ இது என்ன அர்த்தம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பிளாசிபோ எஃபெக்ட் வந்து எதுவுமே ஒரு விஷயம் இருந்திருக்காது. நம்ம அந்த விஷயம் அப்படி ஒன்று இருந்திருக்காது. பிளாசிபோன்னு ஒரு விஷயமே இருந்திருக்காது. பட் ஆனால் அதால் வந்து ஒரு ப்ளீஸிங்கான எஃபெக்ட்ஸ் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் வந்து உருவாகும். அதே நோசிபோங்கிறது ஹார்ம் கிரியேட் பண்ணுற மாதிரி எந்த விஷயமும் இருந்திருக்காது. பட் ஆனால் அதால் ஒரு ஹார்ம்ஃபுல்லான எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம மேலே ஏற்படும். அதுதான் வந்து பிளாசிபோ அண்ட் நோசிபோ. இந்த பிளாசிபோவும் நோசிபோவும் வந்து ஏன் அந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் ஃபீல்டில் அதுதான் வந்து ஒரு பெரிய அடிப்படை. ஸோ புதுசாக வந்து ஒரு ட்ரக் வந்து மார்க்கெட்டுக்கு வரப்போகுது அப்படின்னா எல்லாம் கண்டுபிடிச்சி ரெடியாக வச்சுருப்பாங்க. ஆனால் டெஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் வேணும். ஸோ இதை டெஸ்ட் பண்ணி தான் மார்க்கெட்டில் விடணும் அப்படிங்கிறது வந்து எல்லாத்தோட அடிப்படையாக இருக்கும். ஸோ அப்படி டெஸ்ட் பண்ணி விடணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, டேரெக்டாக ஒரு குரூப்பாக அந்த நோய்க்கான ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை கூப்பிட்டுப்பாங்க. அந்த குரூப் ஆஃப் பீப்புளில் ஒரு ஹாஃப் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, உண்மையாலுமே அவங்க கண்டுபிடிச்ச அந்த ட்ரக்கை வந்து கொடுப்பாங்க. ரெண்டாவது இன்னொரு ஹாஃப் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து அந்த ட்ரக்கை வந்து அந்த ட்ரக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான ட்ரக்கை வந்து கொடுப்பாங்க. ஸோ இது அந்த அந்த ட்ரக்கால் எந்த எஃபெக்ட்டுமே இருக்காது. பட் ஆனால் அவங்கள்ட்ட இதுதான் வந்து உங்களுக்காக நாங்கள் டெவலப் பண்ணியிருக்க அந்த ட்ரக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட்ஸையும் கொடுப்பாங்க. பட் உதாரணத்துக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட எல்லாமே இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஏன்னா அவங்களாம் டெஸ்ட் சப்ஜெக்ட்ஸுங்கிறதுக்காக அவங்கள வந்து ஹியூமன் தவிர நம்ம பாட்டுக்கு வேறு மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது. ஸோ வேறு மாதிரி ட்ரீட் பண்ணால் அது ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனில் போய்டும். ஈவன் இதுவே பிளாசிபோ நோசிபோ டெஸ்ட்டே வந்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் அப்படிங்கிறதுக்கு நிறைய கிளைம்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட ஒரு பேடில் எல்லாமே இன்ஃபர்மேஷன் இருக்கும். உங்களோட நோய் இதுதான், இந்த நோய்க்கு இதுதான் காரணம், இதுக்காக நாங்கள் டெவலப் பண்ணியிருக்க போகிற அந்த மருந்து வந்து என்ன பண்ணும், அதில் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா இல்லையா, அப்படி சைடு எஃபெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த பேடில் இருக்கும். அதை பேஷண்ட்ஸும் படிப்பாங்க, அங்கே இருக்கிற எல்லாருமே படிப்பாங்க. ஸோ அந்த டேப்லெட்ஸில் பாதி பேருக்கு வந்து உண்மையான ட்ரக்ஸும் பாதி பேருக்கு சும்மா பொய்யான ட்ரக்ஸும் கொடுத்துருப்பாங்க. என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எண்ட் ஆஃப் த டே அந்த ரிசல்ட்ஸ் எடுக்கும்போது உண்மையாலுமே டேப்லெட்ஸ் கொடுத்துருவங்களுக்கு எந்த அளவுக்கு குணமாகுதோ அதே மாதிரி சில பேர்த்துக்கு வந்து சும்மா பொய்யா இருந்திருக்கவங்களுக்கும் குணமாகும். உதாரணத்துக்கு இந்த ரேஷியோ வந்து ரொம்ப ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டேப்லெட்டால் வந்து பெரிய எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. ஏன்னா அதே எஃபெக்டை வந்து வெறும் மன ரீதியாக சைக்கலாஜிக்கலாகவே வந்து ட்ரீட் பண்ணிடலாம். அப்படிங்கிறதுனால அது வந்து ஒரு உண்மையான ஒரு எஃபெக்டிவான ட்ரக் அப்படின்னு சொல்லவே முடியாது.
ஸோ இதை வச்சு தான் வந்து ஒரு ட்ரக் மார்க்கெட்டில் விடலாமா வேணாமா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு சின்ன பிரச்சனைனா, அது குணப்படுத்துறது மட்டுமே அதோட வேலையாக இருக்காது. அந்த பொய்யான ட்ரக்ஸ் வந்து ஹார்ம்ஃபுல்லான சைட் எஃபெக்ட்ஸையும் கொடுக்கும். உதாரணத்துக்கு அந்த சைட் எஃபெக்ட்ஸ் ஷீட்ஸில் ஏதாவது ஒன்று ரெண்டு எழுதியிருப்பாங்க. உண்மையாலுமே அந்த ட்ரக் எடுத்துக்கிட்ட யாராவது ஒருத்தருக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ் வந்திருக்கும். அந்த சைட் எஃபெக்ட்ஸ் வந்ததுனால அவங்க வந்து அந்த டெஸ்ட்டை விட்டு வெளில போயிருப்பாங்க. ஆனால் அதே மாதிரியே சும்மா பொய்யான ட்ரக் கொடுத்தவங்களும் அதை படித்து பார்த்துட்டு, ஐயோ ஒருவேளை நமக்கும் இந்த மாதிரி ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வருமோ, இவங்க சைட் எஃபெக்ட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, எந்த மாதிரி வந்து நமக்கு வந்துருமோ அப்படிங்கிற ஃபீல்லாம் நினச்சி பார்க்கும்போது மேபி அதில் இருக்கிற ஏதாவது ஒரு பாயிண்ட் ரொம்ப அவங்க வந்து எக்ஸாஜரேட் பண்ணி மனசில் தாட்டாக கொண்டு போயிருப்பாங்க. அப்படி கொண்டு போகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாலுமே அவங்களுக்கும் அந்த எஃபெக்ட் கிடைக்கும். உண்மையாலுமே அவங்களுக்கு வந்து தலைவலி வர்றது, வாமிட் வர்றது, அந்த மாதிரி ஃபீல்லாம் வந்து அவங்க ஃபிசிக்கலாக அவங்க வந்து அதை ஃபீல் பண்ணுவாங்க, அந்த பெயினை ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ என்னடா இது வந்து ஏதோ மேஜிக் மாதிரி நமக்கு தெரியும், பட் ஆனால் இது வந்து மேஜிக் கிடையாது. இது வந்து பிளாசிபோ நோசிபோ அப்படிங்கிற ரெண்டு முக்கியமான எஃபெக்ட். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரெயின்ஸ் எல்லாமே வந்து ஒரு விஷயத்த நம்ம சொல்லும்போது ரெண்டு விதமான விஷயங்கள் அதில் நடக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று இப்போ சப்போஸ் நம்ம வந்து கையை நவுத்தணும் அப்படின்னா நம்மளோட பிரெயினில் இருக்கக்கூடிய மோட்டார் ஏரியாஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். ஸோ நம்ம வந்து கையை நவுத்துவோம், அதுக்கு வந்து சில அந்த எந்தெந்த சென்டர்ஸ்லாம் ஆக்டிவேட் ஆகணுமோ அதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும். ஆனால் அதே அமௌண்ட் ஆஃப் எஃபெக்ட் வந்து ஜஸ்ட் நம்ம அதே விஷயத்த நினச்சி பார்த்தாலே போதும். உதாரணத்துக்கு என் கையை நவுத்துறமே நான் இமேஜின் பண்ணாலே அதே சென்டர்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். ஸோ பிசிஐ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாப்புலராக ஒன்று வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கு. பிசிஐங்கிறது இப்போன்னு கிடையாது, 1970s ஃபஸ்ட்டு அதை ஆரம்பித்தாங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவில் வந்து அது ஃபஸ்ட்டு ஓகே இதுக்கு எதுக்குன்னு ரிசர்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுறேன். பிசிஐ அப்படின்னா வந்து பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ். ஏன் பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு அந்த காலத்துலேருந்து இது வந்து மனுஷனுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருந்துச்சு. நம்ம நினச்சா உடனே அது நடக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ஆசையான ஒரு விஷயம் தான். பட் ஆனால் கம்ப்யூட்டர் சைடில் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த ரிசர்ச்சோட பேஸ். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நர்வ்ஸ் எல்லாமே வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் தான் டிரான்ஸ்மிட் பண்ணுது. நம்ம பண்ணிக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸுமே எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் மூலியமாக தான் வேலை செய்யுது. ஸோ இது ரெண்டுத்தையும் ஏன் இன்டர்ஃபேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இந்த ப்ராஜெக்டோட மெயின் குறிக்கோள். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஆர்டிஃபிஷியல் கை கால்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ செயற்கை கால்லாம் வந்து ஒருத்தருக்கு பொருத்தும் போது முக்கியமாக அதே இதுதான் பேஸ் பண்ணி பண்ணுவாங்க. நம்ம கம்ப்யூட்டர்னால் வெறும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டே டு டே லைஃப் பிசிஸ் மட்டும் கிடையாது, ஜென்ரலாக எலக்ட்ரானிக்ஸையும் அங்கே சொல்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கம்ப்யூட்டர்ஸ்லாம் டெவலப் ஆகிட்டுருக்கு. எப்படின்னா வந்து உங்களுக்கு மைண்டில் நீங்கள் நினச்சாலே வந்து எந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகணுமோ அந்த ஸ்க்ரீன் தாட் ப்ராசஸிங் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இப்போ கம்ப்யூட்டர்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பேஸ் லெவலில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இன்னும் சொல்லப்போனால் சப்லிமினல் ஆட்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ அது வந்து ஒரு பெரிய த்ரெட்டாக இருக்குது. என்னென்னா, நம்ம இப்போ ஃப்ரிட்ஜ் பக்கம் போகிறோம் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ளே உடனே அந்த ஃப்ரிட்ஜ் சம்மந்தம், இப்போ வேர்ல்பூல் கம்பெனியோ இல்லை ஏதோ ஒரு கம்பெனிக்கு சம்மந்தமான அந்த ஆட்ஸ் வந்து ஓடிட்டுருக்கும். நம்ம மனசில் வந்து அது தாட்ஸாக ஓடும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து தே ஆர் ஃபேண்டசைசிங். ஸோ அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது வந்து அது இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது தான் தெரியும். பட் ஆனால் அது ஆல்ரெடி வந்து நடந்துட்டுருக்கு ஒரு லெவலில். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவியில் ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம், அதை நம்மளை ரொம்ப பாதிச்சிச்சுன்னா நம்ம வந்து அதை எங்கேயாவது ஒரு விஷயம் அது ரிலேட்டடாக பார்த்தோன்னா உடனே நமக்கு அந்த தாட் தான் வரும். ஸோ அதுதான் வந்து சப்லிமினல் ஆட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த பிளாசிபோ நோசிபோங்கிறது வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். என்னென்னா, இது நம்ம மட்டும் கிடையாது, நம்ம அடிக்கடி நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். இது வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் என்விரான்மெண்ட்டில் மட்டும் யோசிக்கலன்னா கூட நம்ம ரெகுலராக நம்ம கிளாஸ்லேயே உட்காந்து நம்ம எதாவது யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, திடீர்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ஏதோ ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து அப்போ தோணியிருக்கவே தெரியாது, அப்படி ஒரு ஸ்மெல் அங்கே இருந்திருக்கான்னு கூட தெரியாது. பட் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க திரும்ப இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. மேபி ரொம்ப அந்த ஸ்மெல் வர மாதிரி இருக்குல்ல, எங்கேயாவது டயர் இது எரிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கும் அந்த ஃபீல் வந்து கிடைக்கும். ஓகே, ஒருவேளை அந்த ஸ்மெல் அப்படி உண்மையாலுமே இருக்கும் அப்படின்னு நமக்கே தோண ஆரம்பிச்சிடும். பட் ஏற்கனவே நம்ம இதை பற்றி சில வீடியோஸ் பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு பாரைடோலியா அப்படிங்கிற அந்த சில விஷயத்தை பார்த்தா நமக்கு முகம் இருக்கிற மாதிரியே நமக்கு ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து பாரைடோலியான்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் அனோட்டேஷன்ஸ் இங்கே எங்கேயாவது போடுறது, நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதேமாதிரி சுவை உணர்வு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கும்போது ஃப்ளேவர் அப்படின்னு நம்ம சொல்கிறது வெறும் நாக்குங்கிற ஒரே ஒரு உறுப்பை மட்டும் சம்மந்தப்பட்டது கிடையாது. உதாரணத்துக்கு எனக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து ஸ்மெல்லும் வேணும், அதே சமயத்தில் டேஸ்ட்டும் வேணும். இது ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் அதை வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ பர்சீவரன்ஸ் தான் முக்கியம். ஸோ பர்சீவரன்ஸுங்கிறது வந்து நம்ம உடம்புக்கு கொடுக்கக்கூடிய இன்புட். அந்த இன்புட் வெறும் எக்ஸ்டர்னல் சோர்ஸ்லேருந்து மட்டும் இல்லாமல் நம்ம பிரெயினே ஜென்ரேட் பண்ணக்கூடிய சில தாட்ஸ் கூட அதுக்கு இன்புட் அமையலாம். உதாரணத்துக்கு யாருமே தொட்டிருக்க மாட்டாங்க, திடீர்னு நமக்கு யாரோ தொட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கு காரணம் வந்து அந்த தொட்டதுக்கு நம்ம அந்த டச் சென்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடிய சென்டர்ஸ் வந்து சடனாக ஆக்டிவேட் ஆகலாம், ஏதோ ஒரு திங்கிங்கில் ஏதோ ஒரு தாட் ப்ராசஸில் ஆக்டிவேட் ஆகலாம். அதுதான் வந்து பிளாசிபோ அண்ட் நோசிபோ. ஸோ பிளாசிபோங்கிறத பற்றி சொல்லும்போது நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஓகே, ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த நல்ல விஷயம் மட்டும் நடக்காது, கூடவே வந்து சைட் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற
அந்த நோசிபோவும் சில பேத்துக்கு நடக்கும். ஸோ எல்லாத்துக்குமே அதனால தான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பாசிட்டிவாகவே நினச்சி பாருங்களேன். எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவாகவே எடுத்துக்கோங்க. எல்லா விஷயம் அது சொல்கிறதுக்கு காரணம் வந்து இதுதான். ஸோ சைக்கலாஜிக்கலாக அது வந்து ஒரு பெரிய எஃபெக்டை ஏற்படுத்தும். இன்னும் சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வந்து அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பாட்டு கேட்டுகிட்டே ஒர்க் பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைன், பாட்டு கேட்டுகிட்டே ஒர்க் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஆனால் சில பேத்துக்கு பாட்டு சப்போஸ் இல்லாமல் அவங்களால ஒர்க் பண்ணவே முடியாது. காரணம் வந்து அவங்க வந்து அவங்களே இன்டியூஸ் பண்ணிப்பாங்க. அது வந்து ஒரு நோசிபோ தான். ஸோ அவங்க வந்து ரொம்ப நாள் ஓகே இப்படி இருந்தால் தான் நான் ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுறேன், பாட்டு கேட்டுகிட்டே இருந்தால் நான் ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுறேன், திரும்ப திரும்ப அவங்க அதையே நினச்சி கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு இல்லைன்னா அவங்களால ஒர்க் பண்ணவே முடியாது. ஸோ அந்த அடிக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த நோசிபோவோட ஒரு முக்கியமான விஷயம் தான். அடிக்ஷன்ஸ் நான் சொல்லும்போது ட்ரக் அடிக்ஷன் கிடையாது. ஜென்ரலாக இன்டர்நெட் அடிக்ஷன் சொல்லுவாங்க, இல்லை மியூசிக் அடிக்ஷன் சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து அந்த நோசிபோவோட வேலை தான். இன்ஃபேக்ட் அதில் பிளாசிபோவும் சேர்ந்து வரலாம். சில பேத்துக்கு வந்து பாட்டு கேட்டாலே சில விஷயங்கள் நிம்மதியாக இருக்கும், மனசு ரிலீஸ்டாக இருக்கும். ஈவன் ஃபிசிக்கலாக தே வில் பி ஃபீலிங் பெயின் ஏதாவது இருந்துச்சுன்னா தலைவலி கூட விட்டு போயிடும் அவங்களுக்கு பாட்டு கேட்டால். ஸோ அது பிளாசிபோ. ஆனால் அதே விஷயம் பாட்டு கேட்காம என்னால் வந்து வேலையே செய்ய முடியாதுங்கிறது வந்து நோசிபோ. ஸோ இந்த பிளாசிபோவும் நோசிபோவும் நமக்கு எல்லா இடத்துலையும் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். பட் இதுதான் நமக்கு தெரிஞ்சிருக்குது. பட் ஆனால் அதுதான் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் ஒரு பெரிய லெவலில் ஒரு டேப்லெட் ட்ரக் வெளில வந்திருக்கு அப்படின்னா அது அந்த 2 டெஸ்ட்டை தாண்டி தான் வந்திருக்கும். பட் ஆனால் அதை வந்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிளைம் பண்ணுறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரை கூப்பிடுறீங்க டெஸ்ட்டுக்காக, அவர் டெஸ்ட்டுக்காக கூப்பிட்டு அவனை நீங்கள் ஏமாத்துறீங்க. அதுதான் உண்மை. ஸோ அதனால வந்து ஒரு நோயாளியை நீங்கள் வந்து கூப்பிட்டு வச்சு ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லி சில ஹியூமன் ரைட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து அதுக்கு எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. பட் அதனால நல்ல விஷயங்களும் இருக்குது, கெட்ட விஷயங்களும் இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு நடுநிலையான விஷயத்தை தான் நம்ம வந்து கடைசியாக இறங்க முடியும். ஆனால் இதே வந்து ஒரு பெரிய லெவலில் நடக்கிறதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு பவர்ஃபுல்லான நெட்ஒர்க்கில் இருக்கும். ஸோ நீங்கள் தனியாக நான் தனியாக கிடையாது. நான் போனேன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவேன், அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு மேபி நான் என்ன சமயத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டால் எனக்கு வந்து தலைவலிக்குது அப்படின்னு நான் சொன்னேன்னா அது என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரான்ஸ்மிட் ஆகும். அவங்களுக்கும் அதே மாதிரி ஒரு ஃபீல் வரலாம். அது எந்த அளவுக்கு அவங்க அந்த விஷயத்து மேலே நம்புறாங்க அப்படிங்கிறத பொறுத்து. உதாரணத்துக்கு சில பேர் எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையாகவே தோணாது. பட் ஆனால் சில பேர் ரொம்ப நம்புவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட ஒரு பெரிய லெவலில் சைக்காலஜிக்கலாக அது வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால தான் வந்து எல்லா முக்கியமான தலைவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தே வில் பி காமன் அட் ஒன் பாயிண்ட். பாசிட்டிவாக நீங்கள் இருந்தீங்கன்னா நல்ல விஷயங்களாகவே நடக்கும் அப்படின்னு. அது வந்து ஒரு பிளாசிபோ. இன்னும் சொல்லப்போனால் நண்பன் படத்தில் கூட ஒரு சீன் வரும், இந்த மனசு இருக்கே அது வந்து ஈஸியாக ஏமாத்திடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதே ரீசன் தான், சேம் திங் தான். இது எல்லாமே அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி வர்றது தான். ஆனால் இது வந்து மாஸ் லெவலில் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பென்சில்வேனியாவில் வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. என்னாச்சுன்னா, ஒரு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சருக்கு வந்து சடனாக அந்த இடத்துல ஏதோ ஒரு ஸ்மெல் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல், ரொம்ப பயங்கரமாக அந்த ஸ்மெல்லால் அவங்களுக்கு தலைவலி, நாசியேட்டிக்காக அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்களுக்கு வந்து மூச்சு விட முடியாமல் எனக்கு மயக்கம் வருது அப்படிங்கிற மாதிரி ஏஞ்சி நின்று கிளாஸில் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி கத்த ஆரம்பிக்கும் போது அங்கே இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கொஞ்சம் நேரத்தில், எல்லாமே சின்ன பசங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க டீச்சர் பண்ணுற அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு அதில் இருந்து பாதி பேத்துக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரியே நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ என்னடா அது இப்படி நடந்துச்சு, அந்த இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கூலில் பரவ ஆரம்பிக்கும் போது அந்த ஸ்கூலில் கிட்டத்தட்ட 200 பேத்துக்கு அதே மாதிரி ஃபீல், மயக்கம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி என்னதான் அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்த்தா, மெடிக்கல் ரிப்போர்ட் படியும் சரி, அந்த இடத்துல என்விரான்மெண்டல் டெஸ்ட் படியும் சரி, எந்த விதமான ஒரு அனாமலியும் இல்லை. ஸோ அப்படி இல்லாமல் எப்படி உங்களுக்கு நடந்திருக்கும் அப்படிங்கிறத இன்னும் தீவிரமாக இருக்கும்போது, ஸோ அதுதான் வந்து மாஸ் சைக்கோஜெனிக் இல்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து வெறும் ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தர்கிட்டேருந்து டேரெக்டாக மட்டும் பரவாது. டிவி மூலயமா பரவலாம், ஃபேஸ்புக்குங்கிற சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ் மூலயமா பரவலாம், யூடியூப் வீடியோஸ் மூலயமா பரவலாம். ஸோ நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ அதுக்கு காரணம் வந்து நம்ம அது மேலே போடுற நம்பிக்கை தான். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம எடுத்தோம் அப்படின்னா டக்குன்னு வந்து ஓகே காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறத நம்ம என்றைக்குமே தேடும். ஸோ ஒரு எஃபெக்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு காசு இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம மனசு எப்போதுமே அதில் தான் செட் ஆகிருக்கும். ஸோ அப்படி செட் ஆகிருக்கும்போது நம்ம ஆனால் எந்த காசை எந்த எஃபெக்டோட சேர்க்கறது அப்படிங்கிறத நம்ம கிளியராக பண்ண மாட்டோம். சமயத்தில் வேற காசை எடுத்துகிட்டு வந்து இதனால தான் இந்த எஃபெக்ட் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம சேர்த்துருவோம். அந்த காரணத்தால் தான் இந்த பிளாசிபோ எஃபெக்ட் வந்து சமயத்தில் ஹார்ம்ஃபுல்லாக நோசிபோவாக மாறும். அதுதான் வந்து அந்த காலத்தில் வேர்ல்டு வார் 2 அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா டிவிஸ் அண்ட் ரேடியோஸை வந்து பயங்கரமாக தே ஆர் யூட்டிலைசிங் டு டிஸ்டர்ப் பீப்புள். இன்னமும் அது நடந்துகிட்ருக்கு. இந்த இடத்துல என்ன இப்போ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலியமாக அது நடக்குது, டிவியோட நியூஸ் மூலியமாக நடக்குது. உதாரணத்துக்கு 100 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல 10 பேர் தப்பு பண்ணுவோம். 10 பேர் தப்பு பண்ணும்போது அதை வந்து பப்ளிக்காக நம்ம எல்லாத்துக்குமே சொல்லும்போது அது நியூஸாக பரவும். பட் ஆனால் அந்த நியூஸ் வந்து இட் டர்ன்ஸ் இன்டு அ பிக் சைட் எஃபெக்ட். என்னன்னா
ஓகே, அந்த 10 பேர் மாதிரி தான் இருக்கிற 100 பேரும் இருப்பாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் தாட் வர ஆரம்பிச்சிடும். நம்ம யாரை பார்த்தாலும் ஒரு சந்தேகத்தோட பார்ப்போம். ஸோ அது அது ஆஃப்கோர்ஸ் நம்ம தான் வந்து பகுத்தறிந்து அதை தெரிஞ்சுக்கணும். பட் ஸ்டில் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த சைக்காலஜிக்கலாக நம்ம பிலீவ் பண்ணுற விஷயம் வந்து பெரிய லெவலில் வந்து நமக்கு அஃபெக்ட் பண்ணும். அதுதான் அந்த பிசிஐயோட பேஸே வந்து அதுதான். இப்போ செயற்கை கை செயற்கை கால் பொறுத்துனவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரெயினோட எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை வந்து ட்ராக் பண்ணி கரெக்டாக அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் தான் டேரெக்டாக இப்போ கம்ப்யூட்டர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு பெரிய லெவலில் அந்த ரிசர்ச் போயிட்டு இருக்கு. ஸோ நம்மளோட இஇஜின்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரோ என்செஃபலோகிராஃப். அந்த எலக்ட்ரோ என்செஃபலோகிராஃபோட பிரெயின் வேவ்ஸ் வந்து ஜஸ்ட் கிரேனியல் இந்த இடத்துல வந்து அங்கங்கே எலக்ட்ரோட்ஸ் வச்சுருவாங்க. அந்த எலக்ட்ரான்ஸ் வச்சு மானிட்டர் பண்ணி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற அளவுக்கு அந்த சிஸ்டம்ஸ் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்காக சில விஷயங்கள்லாம் பண்ண முடியுது. உதாரணத்துக்கு கையை நவுத்துறோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் மோட்டர் ஏரியா மட்டும் ஆக்டிவேட் ஆகும். அதே காலை நவுத்துறோம் அப்படின்னா இன்னொரு பர்டிகுலர் மோட்டர் ஏரியா மட்டுமே ஆக்டிவேட் ஆகும். இந்த 2 சிக்னல்ஸை மட்டுமே ட்ராக் பண்ணி வச்சுட்டு கம்ப்யூட்டர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு 4 ஏரோ கீஸை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, இல்லை மவுஸை மட்டும் லெஃப்ட் ரைட் நார்த் சவுத்துக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்ல விட அது வந்து ஒரு ப்ரோட்டோடைப்பே டெவலப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது மாதிரி வந்து இந்த மாதிரி சில சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்ஸும் வந்து டிவிஸும் சரி, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய மெசேஜஸ்லையும் சரி நிறைய விஷயங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பிளாசிபோங்கிறதை நம்ம அவாய்ட் பண்ணணும்னா முக்கால்வாசி நேரம் வந்து நீங்கள் அதை பாசிட்டிவாக எடுக்கிறதுல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதிகமாக போனால் நமக்கு பிரச்சனை தான். ஸோ ஈவன் அந்த பிளாசிபோ ரொம்ப நம்புறது கூட சில விஷயங்களில் ப்ராப்ளம் ஆகும். ஸோ இந்த பிளாசிபோ அண்ட் நோசிபோ வந்து நம்ம ரெகுலர் டே டு டே லைஃப்பில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். பட் ஆனால் மெடிக்கல் ஃபீல்டில் அது இவ்வளோ பெரிய எஃபெக்டை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டன் இருக்கும், லைக் பண்ணுங்கள். இது போல் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.